வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக தக்லை படம் சம்பந்தப்பட்ட அந்த விவகாரம் அற்புதமான ஒரு வெற்றி எட்டியிருக்கிறது. தக்லை படத்தை வெளியிட்டே ஆகணும். ஆமாம், அதில் கர்நாடக அரசு அதற்கு தகுந்த என்ன பதில் சொல்ல வேணுமே உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவிச்சே ஆகணும். இது சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய இந்தியா. குண்டர்கள் கையில் சட்டம் போவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. உங்கள் சௌரியத்துக்கு சட்டத்தை எடுத்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு சில பேருக்கு பிடிக்கும், பிடிக்காமல் போகும். அது அவரவர்களுடைய கருத்து. படத்தை வெளியிடுங்க. ஆமாம், படத்தை வெளியிடுங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா, அது அவருடைய கருத்து. நீங்கள் யார் குடுக்கிறதற்கு அப்படின்னு பயங்கரமான ஒரு சாட்டை அடி இன்னைக்கு உச்சநீதிமன்றம். ஆமாம், அற்புதமான ஒரு தீர்ப்பாக நாம் அறியக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் சொல்லிட்டாங்க, யார் தடை செய்தாலும் சரி. ஆமாம், கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றமாக நாங்கள் சொல்லிக் கொள்வது, ஒன்று கிரிமினல் வழக்கில் தூக்கி உள்ள போடு, இல்லையா சிவில் வழக்கில் தூக்கி உள்ள போடு. ஆமாம், சிபிஎஃப்சி அப்படிங்கிற சான்றிதழ் பெற்ற ஒரு படத்தை தடையிட முடியாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பயங்கரமான ஒரு கேள்வி கர்நாடக அரசை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்டாங்க. நாக்க புடிஞ்சுக்கிட்டு சாகக்கூடிய அளவுக்கு அந்த கேள்விகள் உச்சநீதிமன்றம் ரொம்ப காட்டமாக கேட்டிருக்கு. அதெல்லாம் விட கர்நாடக உயர்நீதிமன்றம் எதற்காக மன்னிப்பு, அதாவது அந்த கர்நாடக நீதிபதி கொஞ்சம் கூட விசாரிக்காம டக்குன்னு சொல்றாரு. அதாவது ராஜ்கமல் ஃபிலிம் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு தாக்கல் கொடுக்குறாங்க. உடனே என்ன கொடுக்குறீங்க, ரைட், இதில் என்ன ஒரு மன்னிப்புன்னு எழுதுனா போச்சு அப்படிங்கிறார். அசால்ட்டா நீதிபதி. என்ன மன்னிப்பு கேட்க வேண்டிதான். தவறாக ஒன்றை சொல்லி, தேவையற்ற ஒன்றை சொல்லி, மக்கள் விரோதமான ஒன்றை சொல்லி, மாநில விரோதம், மொழி இனம் விரோதமாக ஒன்றை சொல்லியிருந்தா பரவாயில்ல. கால்டுவெல் சொன்னதை கமல்ஹாசன் சொல்றார், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இதில் என்ன இருக்கு? ஏன் இது கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியாதா? ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. ஒரே வார்த்தை, மன்னிப்பு கேட்டுக்கலாம். அதை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கண்டிதம் பண்ணியிருக்காங்க. கர்நாடக உயர்நீதிமன்றம் ஏன் இப்படி பேசினார்கள் அப்படின்னு தெரியவில்லை சொல்லிட்டு பயங்கரமான கண்டனத்தோடு, ஆமா, இதுக்கு உடனே அரசு, கர்நாடக அரசு பதில் தெரிவிக்கும். அதுல கூட ராமையாவோட மன்னிப்பு கேட்க வேணும் அப்படின்னார். ஆனால் டி.கே. சிவகுமார் அப்படி இல்லை, மன்னிப்பு கேட்க அப்படிங்கலாம் தேவை கிடையாது, இது எதுக்கு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க தேவையில்லாமல், இரு மாநிலங்களுக்கு தேவையற்ற ஒரு இதை ஏற்படுத்துறீங்க. ரொம்ப அற்புதமாக அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். ஆமாம், சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டு திரும்பியும் அவங்க பதில் கொடுத்துட்டாங்க. அதாவது தக்லை படத்தை வெளியிட எந்த தடையும் கிடையாது, மற்றபடி அதற்கு நாங்கள் பாதுகாப்பு தருகின்றோம் அப்படின்னு இன்னைக்கு உறுதிமொழி கொடுத்துட்டாங்க. உறுதிமொழி கூடியுமே கூட நீதிபதிகள் விடலை. ஆமாம், ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஆமாம், எல்லா வகையிலையுமே அதுக்கு பாதுகாக்க கொடுக்க வேண்டிய ஒரு அரசின் கடமை, ஒரு மாநில அரசின் கடமை. ஆமாம், ரொம்ப அதிகமாக போச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி கிரிமினல் மற்றும் சிவில் வழக்கில் போட்டுரு அப்படின்னு போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். உண்மையிலே இது தமிழகத்துக்கு கிடைத்த வெற்றி அல்ல, கமல்ஹாசனுக்கு கிடைத்த வெற்றி, நம்முடைய தாய்மொழியாம் தமிழுக்கு கிடைத்த வெற்றி. ரொம்ப அற்புதமான ஒன்று. இந்த வகையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தமிழகம் தலை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப மனசு பூரிப்பான ஒரு விஷயமா இருக்குது. உண்மையில இந்த மாதிரி தான் தீர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் இனி என்ன அந்த கர்நாடக அந்த அந்த சில ரவுடித்தனமான அமைப்புகள் என்ன செய்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு நமக்கு வருது இல்லையா? உண்மையிலே இதெல்லாம் பார்க்கின்ற போது இனி வரும் காலங்களில் அவர்களெல்லாம் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அவர்களை கொஞ்சம் கூட ஆமாம் அனுமதிக்காமல் யார் வந்தாலுமே சரி. ஆமாம், இன்றைக்கு ஆண்டு கொண்டிருப்பது காங்கிரஸ் ஆட்சி, அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் அவர்களெல்லாம் மதிக்கவே கூடாது. இதெல்லாம் கூட துணிஞ்சு நின்றார் பார்த்தீங்களா கமல்ஹாசன். நிறைய பேர் சொன்னாங்க, என்ன ஆகி போச்சுங்க, 15-16 கோடி நஷ்டம் வந்துட போது, மற்ற தக் லைஃப் அவரு சேர்ந்து தயாரித்த படம். போயிட்டு போடானுங்க, பக்கத்து மாநிலம் தானே, அவனுக்கு என்ன சொன்னாலும் அவனுக்கு கேட்க மாட்டானுங்க. அவனுக்கு ஒரு முட்டா பயலுங்க, ஆமாம், ஒரு மூடத்தனமானவனுங்க, ஆமாம், கன்னட வெறியனுங்க. அதனால் போய் தொலையுது. அதனால் ஒரு மன்னிப்பு கேட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் தமிழகத்தில் உழவுச்சு. ஆனால் அதையெல்லாம்
சட்டை பண்ணாமல் கமல்ஹாசன் கடைசி வரைக்கும் நின்னார். ஆமா, அன்பு மன்னிப்பு கேட்காது, சத்தியம் தலை வணங்காது. ஆமா, நான் தப்பா சொல்லல, கால்டுவெல் சொன்னதை சொன்னேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தமிழில் இருந்து கன்னடம் உருவானது, அவ்வளோ. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கால்டுவெல் தப்பா சொன்னீங்க. திராவிடம் மொழிகளுக்கு ஒப்பிலக்கணம் எழுதிய கால்டுவெல்லுங்க மிக அற்புதம், மிகப்பெரிய ஒரு அறிஞன். இல்லை, துண்டு துண்டா பக்கம் பக்கமாக எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய கருத்தை கமல்ஹாசன் ஒரு அந்த தக் லைஃப் ப்ரொமோஷன் வெளியீட்டு விழா, இசை வெளியீட்டு விழாவில் சொல்கிறார். பக்கத்தில் சிவராஜ்குமார் தான் உட்காந்துருக்கிறார். ஆமாம், அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி போட்டு மிக பில்டப்லாம் பண்ணி தாட்டு போட்டு தெக்கால வடக்கால. இன்னைக்கு என்ன சுத்தமாக ஆப்பு வச்சுட்டாங்க உச்சநீதிமன்றம். உண்மையிலே இந்த நம்முடைய அந்த உச்சநீதிமன்றத்துக்கு தமிழகம் அந்த விஷயத்துக்கு ரொம்ப நாம் தலைவணங்கி வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட தீர்ப்பை யாரும் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பாக இருந்தாலுமே சரி, மற்றபடி நம் தமிழை நிமிரக்கூடிய ஒரு விஷயம். உச்சநீதிமன்றத்தை பொறுத்த ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொன்னாரா, நீ படத்தை விட குறிப்பிட்ட தணிக்கை சான்றிதழ் கொடுத்தாச்சு, நீ யாரு தடுக்கிறதுக்கு? ஆமா, குண்டர்கள் இருக்கிறாங்களா, ரவுடி கும்பல் இருக்கு, அதை தடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. ஆமா, ஆண்டு கொண்டு இருக்கிற சீதாராமையா அவரே மன்னிப்பு கேளு அப்படின்னா இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த குண்டர்கள் கும்பல்கள் ஒண்ணுக்கு விளங்காத அந்த கர்நாடக வெறியனுக்கு என்ன செய்வானுங்க? அவனுங்க சேர்ந்து ஆடத்தான் செய்வான். முதல்ல கர்நாடக அரசை நாம் கண்டிக்க வேண்டும். சீதாராமையா இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அவரு கேட்க சொன்னார்ல மன்னிப்பு உச்சநீதிமன்றம். இப்ப என்ன செய்வாங்க? சீதாராமையா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு கமலஹாசனை பார்த்து சொன்னார். இன்னைக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க வைப்பதற்கு நாங்கள் ஒன்றும் இது இல்லை, மன்னிப்பெல்லாம் நாங்கள் கேட்க வைக்க முடியாது உச்சநீதிமன்றம் ஸ்ட்ராங்காக கராராக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செய்வார் சீதாராமையா? சீதாராமையா இன்னைக்கு மன்னிப்பு கேட்கணும், கமல்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், தமிழகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். ஆமாம், என்ன ஒரே அரசியல் வெளிப்பாடு, கூட்டணி தர்மம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட ஆட்சியை கண்டுகொள்ளவில்லை. கட்டாயமாக வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சிக்கு இருந்ததா என்னங்க தெரியல. கட்டாயமாக கமல்ஹாசனுக்கு இருந்து இன்னைக்கு அவர் எம்பியாவும் மாறிட்டார். இருந்தாலுமே கூட இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஸ்ட்ராங்காக யாராக இருந்தாலும் சரி அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு கமல்ஹாசன் நமக்கு ஏற்படுத்தி சொல்லி கொடுத்து விட்டார். அப்படிங்கிறது தான் ரொம்ப பயங்கரமான ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். என்றாலும் என்ன, இனி வரும் காலங்களில் ப்ரமோஷன் விழா, மற்றபடி இசை வெளியீட்டு விழா, ஆமாம், எந்த நடிகனாக இருந்தாலும் சரி, ஆமாம், ஏன்னா கோடி கோடியாக பணம் போடுறாங்க, சினிமாங்கள் சாதாரண கிடையாது. அதனால் ப்ரொடியூசருக்கு தான் பாதிப்பு. இந்த பாருங்கள், ஒரு 5ஆம் தேதி வெளியீடு, இன்னைக்கு ஒரு 18, 19, 20 தேதி ஆகிப்போச்சு, ஒரு 20 நாள் ஆகிப்போச்சு. விட்டுருந்தால் ஏதோ சம் குரோர்ஸ் சம்பாரிச்சிருப்பாங்க. அது தயாரிப்பாளரான அவர்களுக்கு தான், நடிகரும் அவர்களும் தயாரிப்பாளர் இல்லை, இருந்தாலுமே கூட ஒரு நஷ்டம் தானே. அதனால் வரும் காலங்களில் ஆமாம், ஏன்னா யாருக்கும் பயப்பட வேண்டாம், யாரை கண்டும் நம் தலை வணங்க வேண்டாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே இந்த மொழி இனம் சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் வாய வைக்காமல் நடிகர்கள் ஆமாம் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். அதனால் அவர்களுக்காகவாது நாம் கொஞ்சம் வாய் அடக்கத்தோடு ஒவ்வொரு ப்ரொமோஷன் விழாவில் பேசக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களும் காசு பண்ணக்கூடிய ஒரு சூழல், மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல், நமக்கும் பெயர் அடங்கக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதால் ரொம்ப இந்த கருத்தின் வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.